Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு Renny Cooking. Renny Cookingல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கடாய் பன்னீர் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வெஜ்ல எல்லாருக்கும் பிடிச்ச டிஷ் ஸ்பெஷலான டிஷ்ன்னு சொன்னா அது பன்னீர் தான். அது எப்படி பண்றதுன்ற பார்க்கலாம். அதுவும் வீட்ல ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல பண்ண போறோம். வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னனா 2 பெரிய வெங்காயம், ஒரு குடமிளகாய், 2 சின்ன தக்காளி, 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். இதில் கடை பன்னீருக்கு ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அது கொத்தமல்லி, மிளகு, ஜீரகம், சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து நம்ம அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 இன்ச் இஞ்சி போதுமானது. பூண்டு 5 பல் எடுத்திருக்கேன். பன்னீர் வாங்கி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதோட ஆட் பண்ண போகிறோம். கட் பண்ணி க்யூப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. பன்னீர் எப்போ கட் பண்ணாலும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ண போகிறேன். அது வேறு எதுவுமே இல்லைங்க, காய்ந்த வெந்தய இலைகள் தான் கஸ்தூரி மேத்தின்னு சொல்லுவாங்க. கடாய் பன்னீருக்கு பவுடர் வேணும். அதுக்கு தேவையானது நம்ம இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் சேர்க்க வேண்டாம். வெறும் கடாயில் சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருகாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக வாசனை வரும்போதே நம்ம எடுத்துடலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிங்கன்னா போதுமானது. வானல் ஹாட் பண்ணிக்கோங்க. ஆயில் விட்டுடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு அதில் நமக்கு தேவையான வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ண தான் போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்துக்கலாம். நிறைய தக்காளி வேண்டாம், சின்ன தக்காளி ஒன்று போதுமானது. சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. பூண்டு 6 பல் சின்னதாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. பட்டர் எடுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் தக்காளியே ஆற வச்சுருக்கேன், அதை அரைக்கிறதுக்கு. அதே கடாயில் பட்டர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆன பிறகு அதில் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். பட்டரில் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். குடமிளகாய் சேர்த்துருக்கேன். குடமிளகாய் 2-3 மினிட்ஸ் பட்டர்லேயே ஃப்ரை ஆகட்டும். உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். பன்னீர் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்க்க போகிறோம். கேப்சிகம் நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்கும் போது பன்னீர் துண்டுகளையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணெயில் 2-3 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆற வச்சு வச்சுருக்க வெங்காயம் தக்காளியையும் சேர்த்து அரைச்சி விழுதாக எடுத்துக்கலாம். பன்னீர் குடைமிளகாய் வதங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஏற்கனவே கொஞ்சம் போட்டிருக்கோம். இப்போ கடைசியாக தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீரில் நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்குது. வீக்லி ட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. ஃபுட் கலர் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம சேர்க்க வேண்டியது வெந்தயக்கீரை. கஸ்தூரி மேத்தி 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்களாம். கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிவிடுங்க. கடாய் பன்னீர் ரெடி ஆயிட்டிருக்கு.
சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேஷ்யூ நட், பன்னீர், கேப்சிகம், நம்ம அரைச்சி போட்ட ஸ்பெஷல் மசாலா எல்லாமே ரொம்ப கமன்னு ரெடி ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டிலே பண்ணியாச்சு. எல்லாமே வீட்டில் இருக்க டிஷ்ஷை வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். கடாய் பன்னீர் இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் போய் தான் சாப்பிடணுன்ற அவசியமே இல்லை. வீட்டிலேயே நம்ம எல்லா டிஷ்ஷையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட நான் பீஸ் புலாவ் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும். இதோட காம்பினேஷன் நல்லா இருக்கும். பீஸ் புலாவும் பன்னீரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.